ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி நம்ம 6வது ஸ்கந்தம் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கந்தம். ஏன்னா அதில் பகவானோட நாம சங்கீர்த்தன வைபவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானோட நாமங்களை விடாமல் பாடினாலே ஒரு துன்பமும் வராது, பாவங்கள் அனைத்தும் போக்கிவிடும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அஜாமில சரித்திரத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு அஜோமில உபாக்கியானம்னு பேர். உபாக்கியானம்னா என்னன்னா கதை. இப்போ நம்ம அவனோட கதையை தான் பார்க்க போகிறோம். காமிய குப்ஜம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அஜாமிலன் ஒரு அந்தணனாக வாழ்ந்து வந்தான். நல்லா வேதங்கள்லாம் கற்று இளமை காலத்திலே அனுஷ்டானங்கள்லாம் விடாத பண்ணி, அதுக்கப்புறம் அவள் அப்பா அவனை கல்யாணம் முடிச்சு வச்சா. குழந்தைகளும் நன்னா பிறந்தா. சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு தடவை அப்பாவுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு மரக்கட்டை கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போனான். அங்கே ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவள் இத்தனைக்கு தீய நடத்தி உள்ளவள். அவனுக்கு அதெல்லாம் தெரியல. அவ்வளோ அழகை பார்த்துட்டு அவளோட வாழவே தொடங்கிட்டான். அப்பா அம்மா மனைவி குழந்தை எல்லாரையும் மறந்துட்டான். ரொம்ப தீய பழக்கம் ஜாஸ்தியாக அவள் பணம் கேட்கறதுக்காக என்ன பண்ணான், கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். அது கிடைக்கலன்னா சூதாடுறது, கொலை பண்ணுறது, இப்படி எல்லா தீய செயல்களையும் புரிஞ்சு கொண்டே வந்தான். தீய நடத்தி உள்ளவளாக சேர்ந்து அப்படியும் 10 குழந்தைகளை பெற்றான். 9 குழந்தைகளுக்கும் சாதாரண பெயர் வைத்தான். 10வது குழந்தைக்கு மட்டும் ஆசியா நாராயணா என்று பெயர் வைத்தான். இப்படி பகவன் நாமத்தை வைத்ததால் கடைசியில் என்ன நடந்தது, அவனுக்கு அந்த பெயரை கூப்பிட்டதுனால நற்கதியே அடைந்தான். அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு அதனால் எப்போவுமே பகவன் நாம பெயரை தான் வைக்கணும். அதுதான் நம்ம அடிக்கடி கூட்டுண்டே இருப்போம். நம்ம வாயில் எப்படியும் நம்ம குழந்தைய கூப்பிடுவோம். அந்த பகவன் நாம வந்துட்டே இருக்கும். கடைசி காலத்தில் அஜாமிலனுக்கு 88 வயசாகிடுச்சு. ரொம்ப வயசான உடனே அவனோட வாழ்க்கை முடிகிற நேரம் வந்தது. அப்போ யமகிங்கரர்கள்லாம் பாசக்கயிற்றை வீச வந்துட்டா. அதை பார்த்து இவன் பயத்தில் தன் கடைசி பையனான நாராயணான்னு கூப்பிட்டான். அந்த பையனும் ஓடி வந்தான். அதுக்குள்ளே விஷ்ணு தூதர்கள் 4 பேர் அங்கே வந்துட்டா. அவள் சொன்னா யம தூதர்கள்ட்ட, எதுக்கு இங்கே நீங்கள் வந்திருக்கே, இவன் எப்படி நீங்கள் கொண்டு போகலாம், நாங்கள் கொண்டு போகிறோம் அவனை அப்படின்னா. யமதூதர்கள் சொன்னா, இவன் ஆயுசு முடிஞ்சு போச்சு, உயிர் எடுக்க தானே எங்கள் வேலையே, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா. அப்போ விஷ்ணு தூதர் சொன்னா, இவனை நீங்கள் கொண்டு போகவே முடியாது, ஏன்னா நாங்கள் வந்துட்டோம் தடுக்கிறதுக்கு அப்படின்னா. எதுக்கு நீங்கள் தடுக்கிற, இவன் தான் பாவம் அவ்வளோ பண்ணியிருக்கானே, வாழ்க்கை முழுக்க பாவங்கள் தான் செஞ்சுருக்கான். கட்டிய மனைவியை விட்டான், வேதம் கற்றவர்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அதையெல்லாம் விட்டான், தீய நடத்தியதோடு நடந்துட்டான், அப்படி எத்தனை பாவம் பண்ணியிருக்கான். அதனால நாங்கள் யம தர்மராஜனை அழைத்து போக போயிடும் அப்படின்னா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொன்னா, அவன் தான் பிராயச்சித்தம் பண்ணிட்டானே அப்படின்னா. அது என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, அது நாராயணா என்று அழைத்தானே, அதனால அவன் பாவங்கள்லாம் தொலைந்து விட்டது அப்படின்னார்கள். அது எப்படி பிராயச்சித்தமாகும் அப்படின்னு யமதூதர்கள் கேட்டா. அவன் ஒன்றும் பகவானை கூப்பிடலையே, தன் மகனைத்தானே கூப்பிட்டான். இப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துட்டே இருந்தது. அப்போ விஷ்ணு தூதர்கள் கேட்டால் யமகிங்கரர்கிட்ட, சரி எது தர்மம் எது அதர்மம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா. அவள் சொன்னான், எது வேதம் செய் என்று சொல்லுகிறதோ அதை செஞ்சால் தர்மம், எதை செய்யாதேன்னு வேதம் சொல்கிறதோ அதை செய்யாமல் செஞ்சால் அது அதர்மம் அப்படின்னா. அது மாதிரி வேதம் செய் என்று சொன்னதை செஞ்சால் புண்ணியம், வேதம் செய்யாதே என்று செய்யாமல் விட்டால் புண்ணியம். அது மாதிரி வேதம் செய் என்று சொன்னதை செய்யாமல் விட்டால் பாவம், வேதம் செய்யாதே என்று சொன்னதை செய்தால் பாவம், இப்படி சொன்னான். உடனே அதனால் வேதம் என்ன சொல்கிறது, வேதம் சொன்னபடி நடக்கணும்னு சொல்லித்தா இல்லையா. ஆனால் இந்த அஜாமிலன் என்ன பண்ணான், தான் கற்ற வேதத்தையே மறந்து வாழ்ந்தானே. தன்னோட பிள்ளையை விளையாடிட்டு இருந்த பிள்ளையை தான் கூப்பிட்டானே தவிர நாராயணனை கூப்பிடல, பகவானை கூப்பிடல. அது எப்படி நாம சங்கீர்த்தனமாகும் அப்படின்னு யமதூதர்கள்லாம் கேட்டா. அதுக்கு விஷ்ணு தூதர் சொன்னா, சாங்கேயம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேளனம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகரம் விதுகு அப்படின்னா. அதாவது எந்தெந்த பலனுக்காக நாமங்களை சொல்லியிருந்தாலும் அது பலனை கொடுக்கும். சாங்கேத்தியம் அதாவது ஒரு 5-6 பேர் போயின்னு இருக்கா, பின்னாடி ஒருத்தன் வந்து அந்த 5-6 பேரை ஒருத்தனை கூப்பிடணும், அவனையே மாதவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பலனை கொடுக்குமா. 2வது பாரிஹாசியம், ஒருத்தரை பரிகாசம் பண்ணுறதுக்காக வாணும். மதுசூதனன் ஒரு அசடு அப்படின்னா போகிறோம், மதுசூதனன் பேர் சொல்லிட்டானே, அதுக்காக உள்ள பலன் உண்டாம். அடுத்து ஹேரினமேவம், கேலிக்காக சொன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் ஸ்தோபம், கோபப்பட்டு சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் பலன் உண்டு. இந்த வைகுண்டநாதனோட நாமம் அனைத்து பாவங்களையும் போக்கும். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அதப்படி விளையாட்டுக்காக நாராயணா என்று சொன்னால் பாவம் போய்விடுமா?
விளையாட்டுக்காக நாராயணா சொன்னால் பாவம் வந்துடுமா அப்படின்னாக்கா அது அப்படி பொருள் தெரியக்கூடாது. நீ பொருள் தெரிஞ்சு சொன்னாலும் பலன் என்று தெரியாமல் கூப்பிட்டாலும் பலன் உண்டுன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ விளக்கு எரியும் போது நம்ம தெரியாமல் தொட்டாலும் சுடும், தெரிஞ்சு தொட்டாலும் சுடுவோம் இல்லையா? ஏன்னா சுடுறது நெருப்போட சுபாவம். அதுபோல் நாமத்தை பொருள் தெரிந்து சொன்னாலும் பொருள் தெரியாமல் சொல்லாலும் பலத்தை கொடுக்கும். அடுத்தது, வாழ்நாள் முழுக்க தவறான செயல்களே புரிந்திருக்கிறான்னு வச்சுப்போமே. சரி, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாக பகவன் நாமத்தை சொல்ல வேண்டாமா? ஒரு முறை தானே சொன்னான் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணுதூர் சொல்கிறா, இவன் சொன்னதால் பிராயச்சித்தம் ஏற்படவில்லை, யாருடைய நாமத்தை சொன்னான் அந்த நாமம் தான் பிராயச்சித்தத்தை கொடுத்தது அப்படிங்கிறனா. நாமம் என்னது? நாராயணா, வைகுண்டநாதனை கூட்டிருக்க பேராச்சே அப்படின்னு விஷ்ணுதூர் சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு ரொம்ப அழுக்கு துணி, அதை ஒரு முறை கங்கை பிரவாகத்தில் ஓடி வரும்போது போட்டாலே அது 10 வருஷமாக இருக்கட்டுமே அழுக்கு அத்தனையும் ஓடி போயிடும். அப்படி இல்லாமல் அந்த துணியை 10 தரம் துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த வேகத்தில் அதில் அழுக்கெல்லாம் போயிடும். அதே மாதிரி ஒரு குகையில் 100 வருஷமாக இருட்டு இருக்குது, ஒரு விளக்கை ஏற்றி வச்சா போகிறோம், குகையிலேருந்து இந்த இருட்டு மறைஞ்சு ஓடி போயிடும். அதுபோல தான் கேசவாயே என்னும் நாமங்கிற நம்மாழ்வார், கெடுமிட வாயவெல்லாம் கேசவா என்னும் நாமங்கிறார் இல்லையா? ஸோ பகவானை காட்டிலும் பகவன் நாமத்திற்கு அவ்வளோ சக்தி அதிகம். இப்போ சிசுபாலன் என்ன பண்ணா, கண்ணன் அது திட்டிகிட்டே இருந்தான். ஆனால் எப்படி திட்டினான்? கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யன், கண்ணன் 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 சொல்லிகிட்டே 100 போய் டெய்லி சொல்லுவான், 100 தரம் திட்டுவான். ஆனால் கண்ணன் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி சொல்லி சொல்லி திட்டியே என்ன பண்ணான், கடைசியில் முக்தியே அடைந்தான் அல்லவா? அப்போ யமதூதர்கள் என்ன பண்ணா, விஷ்ணு தூதர்கிட்ட சொன்னது, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல அப்படின்னா. அதுக்கு அவள் சொல்கிறா, யமதூதர்கள் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் யமதர்மராஜா எங்கள் தலைவன்கிட்ட போய் கேட்டுன்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யமதூதர்கள் கிளம்பி போயிட்டா. வாசல்லேருந்து போகிறக்கே யமதர்மராஜாவை கூட்டுண்டே போனான். யமதர்மராஜனின் கத்தின்ண்டே போனான். யமதர்மராஜன் ஏன் கத்தின்ண்டே வரேங்க, சத்தமே போடக்கூடாது அப்படி அவருக்கு பதவி பயம். எங்கே சத்தமாக போட்டு நாராயணன் நமக்கு மேலே ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி வரோம் அவனுக்கு பயம். அதனால் வந்த விஷயத்த முள்ள சொல்லுங்கோ அப்படின்னு நான் யமதர்மராஜன் சொன்னான். எங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த உலகத்துக்கு நீதானே தலைவன், எங்களுக்கு போய் அந்த உயிரை கொண்டு வர போனால் அங்கே விஷ்ணுதூர்கள் தடுக்கிறா அப்படின்னா. அப்போ பக்தர்கள்ட்ட முள்ள சொன்னான், நீங்கள் பாருங்க, பக்தர்கள் வீட்டு பக்கமே போகாதீர்கள், அப்படி மீறி போனாக்க என்ன பண்ணணும், 3 பிரதட்சணம் பண்ணிவிட்டு சேவிச்சுட்டு வந்துடணும், நீங்கள் சத்தமாக பேசுவது கூட என் பதவிக்கே ஆபத்தாக முடிஞ்சுவிடும் அப்படின்னு யமன் கூறினான். அது என்ன ஆபத்து அப்படின்னாக்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போ ஒருத்தன் தெரியாமல் ராணி மீது ஆசை வச்சுட்டான்னு வச்சுப்போமே, சப்போஸ் தான் வச்சுட்டான்னு வச்சுப்போமே, அவனுடைய நண்பன் இதை வெளியே சத்தமாக சொல்லிடாத அப்படின்பா. ஏன்னா தெரிஞ்சால் போகிறோம் உன்னை கொண்டுடுவா அப்படிங்கிற அந்த ரகசியமானதை எப்படி சொல்லணும், முள்ள தானே அவன்கிட்ட சொல்லணும். அப்படி இல்லாமல் தெருவில் மேடை போட்டு சத்தமாக யாரும் ராணிகிட்ட ஆசை வைக்காதேங்கோ, வச்சா தலை போயிடும், இப்படியா சத்தமாக சொல்லுவா? அதனால் முள்ள சொல்லணும், எந்த விஷயமா இருந்தாலும் முள்ள சொல்லணும். ஏன்னா ராணியை பற்றி நீ பிரச்சாரம் பண்ணுறதுக்கே தலை போயிடும்னா நீ நாராயண நாம சொல்கிறவாட போய் சொல்கிறியே, அப்போ எவ்வளோ பெரிய தவறு நடந்துவிடும், அப்புறம் என் பதவிக்கே வேட்டு வச்சுடுவோம் போல் இருக்கே அப்படின்னு யமதூதர்கள்ட்ட யமதர்மராஜன் சொன்னான். அதனால் எப்போவுமே முள்ள பேசுங்கோ அப்படின்னா. அதனால் இப்போ என்ன தெரிஞ்சுட்டோம், நம்ம யமதூதர்கள் மறுபடியும் இங்கே வந்து என்ன பண்ணா, மறுபடியும் யமதர்மராஜனும் யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் பேசின்னு இருக்கதை இவன் கேட்டுன்னு இருக்கான். யார்? அஜாமிளன். உள்ளுக்குள்ளே அவனுக்குன்னு உயிர் போலையே, அவன் கேட்டுன்னு இருக்கான் மனசுக்குள்ளே. நான் ஆயுசு முழுக்க நான் தவறாக நடந்துட்டேன், கடைசியில் நாராயணன் என் பிள்ளைய கூட்டத்துக்கே முக்திக்காக வாழலாம் விஷ்ணு தூதர்கள்லாம் வந்திருக்காளே, அப்படி இருக்கும்போது எவ்வளவு அழகா. இன்னும் யமதூதர்களும் பக்தர்கள் தான், 2 பேரும் பக்தர்கள் தான். ஆனால் யமன் அவன் கொடுத்த வேலையை யமதூதர்கள் செய்கிறா, அவ்வளவுதான். நமக்கு கடைசி காலத்தில் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தா கூட நல்ல சாதுக்களோட சங்கமம் நம்ம கிடச்சிருக்கே. 2 பேரும் தூதர்கள், பகவத் தூதர்கள் தான். அஜாமிளனுக்கு முதல் முறையாக சத் சங்கம் கிடச்சிருக்கு. அதனால் அவன் சிந்திக்க தொடங்கினான். தவறாக நடந்து கொண்டதற்காக தனக்கு ஒரு முறை நாராயணா சொன்னதுக்கே இவ்வளோ வாதாடுகிறார்களே, வாழ்நாள் முழுக்க நான் ஒழுங்காக நடந்துட்டு இருந்தால் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கும் அப்படின்னு எண்ணி தான் செஞ்ச தப்புக்கு வருந்துறான். அதான் அவன் செஞ்ச 2 நல்ல காரியம். சாது சத்சங்கம் கிடைச்சது ஒன்று, பண்ண தவறுக்காக வருந்தினான்.
அதனால தான் அவனுக்கு முக்தி கிடைச்சது. சும்மா நாராயணன் சொன்னதுக்காக இல்லை, தான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி வருந்தினான். ஆக சத்சங்கத்தாலும் தவறுக்கு வருதினாலும் தான் அவனுக்கு மேன்மையே கிடைத்தது. அப்போ என்ன பண்ணான் அவன்? அங்கே விஷ்ணு தூதர்கள் தங்க விமானத்தை வந்திருந்தாளே, அதில் ஏறி நேர ஹரித்வாரை அடைந்தான். அங்கே போய் நன்னா ப்ரே பண்ணி இறைவனுக்கு பணி செஞ்சு முக்தியே அடைந்தான். பொதுவாக முக்தி க்ஷேத்திரங்கிறது 7 சொல்லுவான். என்னன்னாக்கா அயோத்தியா, மதுரா, மாயா. மாயாங்கிறத ஹரித்வார், மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரகா. இந்த 7மே முக்தி தரும் க்ஷேத்திரம். அதில் ஹரித்வார் போய் நல்லா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி பக்தி செஞ்சு கடைசியில் முக்தியே அடைந்தான். இதுதான் அஜாமனோட சரித்திரம். அதுபோல் நாம சங்கீர்த்தனத்தோட மகிமை தான் இந்த கலியுகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.